புரோட்டீன் தோசை இருங்க நம்ம ஸ்டைல்லே சொல்லிடுவோம். பச்சை பயிறு தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்தி. யாரை கேட்டாலும் இப்போலாம் என்ன சொல்கிறாங்க, பச்சை பயிறு அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது, முளைக்கட்டி சாப்பிட்ணும், அப்படி சாப்பிட்ணும், இப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதே தோசையாக சாப்பிட்டா நம்ம வழியாகவும் போச்சு, டேஸ்டியாகவும் போச்சு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிறு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை, கவுனி அரிசி ஒரு 100 கிராம். இதை வந்து நல்லா நைட்டே ஊற வச்சுருங்க. காலையிலே இது கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு உப்பு போட்டு தோசையாக சுடுங்க. எப்பவுமே இந்த தோசை சுடும்போது கொஞ்சம் நெய்யோ இல்லை பட்டரோ யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இதில் பாலக்கீரையை கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் ஒரு கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ போட்டு கூட அரைக்கும் போது அரைச்சிக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லவா, இஞ்சி தொகையல் இல்லை பூண்டு தொகையல் இல்லை தக்காளி தொக்கு இல்லை சட்னியே நல்லா காரமாக உப்பாக நல்லா அரைச்சி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், ஆரோக்கியமாகவும் போச்சு, டேஸ்டியாகவும் ஆச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக உடனே ஊற வைங்க. நாளைக்கு காலையிலே இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்.